ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பார்ட் 2 பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து மாங்காய் ஊறுகாய் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊறுகாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் மாங்காய் ஊறுகாய் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எண்ணெய் மக்கு வாடை வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை முதலேருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய் வந்து 2-3 மெத்தடில் வந்து நம்ம பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஊறுகாய் பண்ணுறீங்கன்னா கூட தயங்காமல் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மாங்காய் வந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கிட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு மாங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் வந்து நல்லா கழுவிக்கோங்க. ஃபஸ்ட்டு கழுவிட்டு அது மேலே இருக்கிற ஈரத்தெல்லாம் அந்த மாதிரி ஒரு காஞ்ச கிளாத் வச்சு நல்லா வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஈரம் இருந்துச்சு அப்படின்னா மாங்காய் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மாங்காய் வந்து கட் பண்ணலாம். மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த பருப்பு மட்டும்தான் எடுக்கணும். நீங்கள் கொட்டையோடு தான் கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் கட் பண்ணுங்கள். இல்லை வீட்டில் வந்து ஜென்ஸ் இருப்பாங்களே, அவங்கள வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிறுத்து மாங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு தனியாக கட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சரி, இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி ஊறுகாய் போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளே இருக்கிற அந்த ஓடோடு தான் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி சைஸ் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாங்காய் ஊற ஊற அந்த மாங்காயோட சைஸ் வந்து உங்களுக்கு சுருங்கும். அப்போ ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த சைஸ் கட் பண்ணுங்கள், இல்லைனா இது 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஊறுகாய்க்கு தேவையான கடுகு, வெந்தயம் இதை வந்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து கொஞ்சம் நல்லா படப்படன்னு வெடித்து வர்றது வர வறுத்துக்கோங்க. இந்த கடுகும் வெந்தயமும் தான் வந்து இந்த ஊறுகாய்க்கு ப்ரிசர்வேட்டிவாக செயல்படுது. ரொம்ப நாள் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் ஃப்ளேவருக்கும். கடுகு வந்து பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எல்லாம் நல்லா ஒன்று போல் வெடித்து வரணும். கருக விட்டுறாதீங்க. இப்போ இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெந்தயத்தை போட்டு வறுத்துக்கலாம். கடுகு 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயமும் லைட்டாக செவந்து வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வெந்தயமும் நல்லா வறுப்பட்டுருச்சு. பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது வெந்தயம், கடுகு 2ம் ரெடி ஆயிடுச்சு. 2ஐயும் வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணணும். நான் இதை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து கடுகையும் வெந்தயத்தையும் நான் வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப வந்து ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் ஆயிடுச்சு. அதனால் வந்து எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இப்போ வந்து இதில் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா இந்த டம்ளருக்கு 5 டம்ளர் அளவுக்கு இருக்குது. இப்போ இதிலே வந்து நம்ம உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு டம்ளர்லேயே வந்து நம்ம அளந்துக்கணும். இப்போ இந்த 5 டம்ளர் மாங்காய்க்கு இதில் வந்து உப்பு நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 டம்ளர் உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 3/4 டம்ளர் கூட வந்து போட்டுக்கலாம். உப்பு வந்து கல் உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த உப்பை வந்து இதில் போட்டுடலாம். மிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் மிளகா வந்து நீங்கள் வாங்கி அதை வந்து அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்போ நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன், அதுதான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதுவும் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். காரம் வந்து உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கடுகு, வெந்தய பவுடர் இதையும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜார் இல்லைனா செராமிக் பவுல் அப்படி எடுத்துக்கோங்க. எவர் சில்வர் பாத்திரமோ இல்லை அலுமினிய பாத்திரமோ யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நான் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றணும். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சூடு பண்ணி ஊற்றணும். இப்போ இதே டம்ளருக்கு நம்ம வந்து 1 டம்ளர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது நான் வந்து இதில் பெருங்காயத்தூள் சேர்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா நான் வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இது கூட வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். நீங்கள் வந்து மறக்காமல் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 3-4 நாளைக்கு வெயிலில் நம்ம வந்து வச்சு கிண்டி கிண்டி விடணும். ஒரு 4 நாள் கழித்து நீங்கள் இதை பார்க்கும்போது அப்படியே இந்த மாங்காவோட சைஸ் எல்லாம் சுருங்கி அப்படியே மாங்காய் உள்ளே இறங்கி மாங்காய்க்கு மேலே ஒரு லேயர் அப்படியே எண்ணெய் மிதக்கும், மசாலாவும் நிறையா இருக்கும். இதை நீங்கள் வந்து சரியாக வெயிலில் வச்சு எடுக்கலைனாலும் சரி, இல்லை எண்ணெயை சூடு பண்ணாமல் அப்படியே பச்சையாக ஊற்றிட்டிங்கனாலும் சரி, கண்டிப்பாக ஊறுகாயில் உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் மக்கு வாட வரும். இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சாச்சு. இதை வந்து ஒரு 2-3 நாள் கழித்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இடையில என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரி, ஓகே, ஒரு 2-3 நாள் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஊறுகாய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஊறுகாய் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 10 நாளே ஆயிடுச்சு. இடையில எக்ஸாம் இருந்ததுனால என்னால் கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியல. ஒரு 4 நாள் வந்து நான் வெயிலில் வச்சு கிளறி விட்டேன். அதுக்கப்புறமா நான் கிச்சனில் எடுத்து வச்சுட்டேன். இப்போவும் ஆனால் வந்து டெய்லி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் இருக்கேன். வாங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வந்து மிதந்து வந்திருக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. அப்படியே அந்த ஓப்பன் பண்ண உடனேயுமே கிச்சன் ஃபுல்லாக அப்படியே ஊறுகாய் ஸ்மெல்லு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் வந்து ஒரு லேயர் அப்படியே மிதந்து இருக்கணும். அப்போ தான் வந்து ஊறுகாய் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஊறுகாய் செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. அப்படியே பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணுங்கள், இனி நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை ஒரு செராமிக் பாட்லேயோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் தக்காளி ஊறுகாய் அப்புறம் மீன் ஊறுகாய் ரெசிபியும் இருக்குது. உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.